விசேஷமான இந்த பௌர்ணமி நாளில் சிறப்பான திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி பொங்கல், சக்கரை பொங்கல் நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம திணை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். சிறுதானிய வகை எதுவானாலும் இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். முருகனுக்கு ரொம்ப பிடித்த, அவருக்கு உகந்த திணை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். சக்கரை பொங்கல் சகஜமாக பண்ணுறதுண்டு. திணை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 1 கப் திணை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2023 சிறுதானிய வருஷம் அப்படிங்கிறதுனால நிறைய சிறுதானியத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உலக அளவில் சிறுதானிய வருஷம் 2023 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளோட செட்டிநாடு குக் புக் சேனல்லையும் நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்த திணையும் பாசிப்பருப்பும் ரெண்டையும் சேர்த்து நல்லா உரசி ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்த 1 கப் திணைக்கு 3 கப் தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். 3 கப் தண்ணியும் அந்த பாசிப்பருப்புக்காக ஒரு 1/2 கப்பும் 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3-4 விசில் தாராளமாக விடணும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா மலர்ந்து பூ போல் அருமையாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 கப் வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கப் வெல்லம் சேர்க்கலாம். நான் எனக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படிங்கிறனால ஒரே 1 கப், எந்த கப்பில் அரிசி அளந்தமோ, அதாவது திணை அரிசி எதில் அளந்தமோ அதே கப்பில் 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். முந்திரி, திராட்சை நெய்யில் நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இதை முந்திரி, திராட்சை, தேங்காயை வறுத்து வச்சுருக்கதை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஏலக்காய் பொடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏலக்காய் பொடி எப்படி செய்யணுங்கிறத ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையான திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எந்த சிறுதானியமானாலும் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். சிறுதானியம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுருங்க. நெய் சேர்த்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய திணை பொங்கல் இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு முருகனுக்கு திணை பொங்கல் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.